Hello my dear family, welcome back to another interesting grammar lesson. இன்னைக்கு grammar lesson நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா model auxiliaryல usage of should and should have இது ரெண்டோட usage நம்ம பார்க்க போறோம். இதோட structure என்ன, இது என்ன மாதிரி situationல யூஸ் பண்ணனும் அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட lesson. If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Should வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா model auxiliary அப்படினு சொல்லுவோம். So இந்த model auxiliary ஓட usage நம்ம active and passive voice ரெண்டுலயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம first பார்க்க போறது வந்து should வந்துட்டு நம்ம active voiceல யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இதோட structure வந்து subject plus should plus root form of the verb. bare infinitive அப்படினு சொல்லுவோம். to இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம வந்துட்டு root form of the verb மட்டும் யூஸ் பண்ணனும். இப்போ should வந்து என்ன மாதிரி situationல யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். It is used for giving advice. யாராவது ஒருத்தருக்கு advice offer பண்ணும்போதோ அல்லது suggestion when you want to give suggestions to people. So யாருக்காவது நம்ம suggest பண்ணும்போதோ நம்ம வந்து should யூஸ் பண்ணுவோம். Okay? For example, you should take a healthy diet to maintain good health. இங்க இதோட மீனிங் வந்து ஒரு நல்ல ஹெல்த் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படினா ஹெல்தியான டயட்டை ஃபாலோ பண்ணனும் அப்படின்றது தான் இங்க இந்த சென்டென்ஸோட மீனிங். So we are giving advice to people. So யாருக்காவது நம்ம வந்து அட்வைஸ் பண்ணும்போது யூஸ் பண்றதா இந்த should அப்படின்றது. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க இத செய்யணும் அப்படினு சொல்லும்போது you should plus v1 verb யூஸ் பண்ணிருக்கோம். Number 2 in our list is they should take a break from work and relax for a while. They should take a break from a work and relax for a while. இங்க இதோட மீனிங் வந்து கண்டினியூஸா யாராவது ஒருத்தங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா அப்ப நம்ம சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க அப்படினு சொல்றது. So when you are giving suggestion to people, யாருக்காவது நம்ம சஜஸ்ட் பண்ணும்போதோ அல்லது அட்வைஸா சொல்லும்போதோ நம்ம should யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம். Number 3 in our list is the government should take action to improve the environment. நம்மளுடைய சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். We should always wear seat belts while driving. அப்படினா நாம டிரைவ் பண்ணும்போது எப்போதுமே சீட் பெல்ட்ஸ் அணிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் ஆகுது. ஒருத்தங்களுக்கு நம்ம சஜஷனாவோ அல்லது அட்வைஸாவோ நம்ம சொல்லும்போது should plus v1 verb நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. The children should be taught moral values and ethics. இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீதி நெறிகள் அப்புறம் ஒழுக்கம் இதெல்லாம் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கே நம்ம ஷுட்க்கு அடுத்து பி யூஸ் பண்ணியிருக்கோம், பிக்கு அடுத்து v3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். should be taught, teach, thought அப்படின்ற v3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாசிவ்ல சொல்லும்போது ஷுட்டோட பி வரும், பிக்கு அடுத்து v3 verb நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு இதை இனிமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசென்ட்லேயோ அல்லது ஃப்யூச்சர்லேயோ நம்ம சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரூல், இப்போ நம்ம பார்த்த ரூல் வந்து அப்ளிகபிள். இதுவே வந்துட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு சில நேரங்களில் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அது நடக்காதுன்னு தெரியும், அதை இனிமேல் நம்மளால் மாற்ற முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம யாருக்காவது நம்ம சொல்லுவோம், நீ இப்படி பண்ணியிருந்துருக்கணும், அப்படி பண்ணியிருந்துருக்கணும், நீ இந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, அதோட ரூல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய லைவ் செஷன் அவைலபிளாக இருக்குது. இன்டர்மீடியட் கோர்ஸ் February 22 ஒரு நியூ பேட்ச் வந்து கமெண்ட்ஸ் ஆகுது. அதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் காமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். எங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைவாக என்னால் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு டைமிங்கில் ஜாயின் பண்ண முடியாது டியூட்டரோட அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நான் நினச்ச நேரம் நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ரூல் நம்பர் 3, சப்ஜெக்ட் ப்ளஸ் should have plus v3 verb. ஸோ பாஸ்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது. we should have studied well அப்படின்னா நம்ம ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இனிமேல் இது வந்துட்டு ரெக்டிஃபை பண்ண முடியாது, ஸ்கூல்லையே நம்ம ஒழுங்காக படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. we should have studied well அப்படின்னு சொல்லலாம். she should have apologized her for her behavior. She should have apologized her for her behavior. இங்கே
அவ நடந்துக்கிட்ட விதத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அவள் கேட்கல, ஸோ கேட்காம போயிட்டா, அவள் கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு she should have ப்ளஸ் V3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். she should have apologized அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த apologized அப்படின்றது past tense verb கிடையாது, V3 verb. ஓகே, past participle verb. Moving on to the next one. I should have double checked my work before submitting it. I should have double checked my work before submitting it. இங்கே இதோடைய மீனிங் வந்து நான் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் என்னோடய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவைக்கு 2 வாட்டி நான் அதை நல்லா செக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நான் அதை செக் பண்ணலை, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நடந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவைக்கு 2 வாட்டி நான் செக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக நம்ம ஃபீல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் she should have ப்ளஸ் V3 verb. ஓகே, she should have called her parents அப்படின்னா அவளுடைய பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து ஃப்ளட் எல்லாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சவுத் சைடில், இப்போ சென்னையில் இங்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ளட்லாம் வந்தது. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸில் சேஃபாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அவள் வந்துட்டு சிக்னல் கிடைக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் கால் பண்ணி அவள் சேஃபாக இருக்கேன்றதை சொல்லியிருந்துருக்கணும். ஓகே, இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி ட்ரை பண்ணலாம்? she should have called her parents அப்படின்னா அவள் வந்து அவளோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எதற்கு அப்படின்றத சொல்லும்போது she should have called her parents to let them know that she is safe அப்படின்னு சொல்லியிருக்கணும். she should have called her parents to let them know that she is safe அப்படின்னு சொல்லலாம். அவள் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், he deserved this. he should have listened to his parents' advice. அவனுக்கு இது தேவைதான், அவன் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. he deserved this, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்கிறது. நீ என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், you should have told me this in advance அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணியிருந்துருக்கணும். ஏதாவது ட்ரிப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து ஹோட்டல்ஸ் செக் பண்ணும்போது உள்ள டிஃபிகல்ட்டிஸை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ we should have booked the hotel in advance அப்படின்னா நம்ம முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. you should have brought umbrella அப்படின்னா வந்துட்டு நீ கொடை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ you should have checked the weather forecast அப்படின்னு சொல்லியிருக்கலாம் before leaving. you should have checked the weather forecast before leaving. நீ கிளம்புறதுக்கு முன்னாடி வானிலை அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதே மாதிரி நீ இதை பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னும் சொல்லலாம். you shouldn't have done like this அப்படின்னு சொல்லலாம். you shouldn't have told him அப்படின்னு சொல்லலாம். நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நீ சொல்லியிருக்கணும்னு சொல்லும்போது you should have told him in advance அப்படின்னா நீ அவன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நீ அவன்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு you shouldn't have அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். you shouldn't have ப்ளஸ் V3 verb. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட்டும், நீ இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு should haveவும் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது உங்களுக்கான கொஸ்டின், நீங்கள் உங்களுடைய வொக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எங்களோட வேக்கப் யுவர் வெக்காப் பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணணும். நம்பர் 2, நீ ட்ரெயினில் வந்ததுக்கு பதிலாக கார் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். சொல்லுவோம் இல்லையா, கார் எடுத்துகிட்டு வந்திருந்தா இன்னும் நிறைய பிளேசஸை நீ விசிட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. ஸோ செகண்ட் ஒன், நீ ட்ரெயினில் வர்றதுக்கு பதிலாக நீ கார் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இந்த 2 சென்டென்ஸ்க்கான ட்ரான்ஸ்லேஷனை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் நீங்கள் வந்து இதே மாதிரி ஷுட் ஹேவ் வச்சு நிறைய மல்டிபிள் சென்டென்சஸ் நீங்களும் ஓனாக ட்ரை பண்ணலாம். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.